சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக அவருடன் சேர்த்து அவர் பயன்படுத்தி வந்த பைக்கும் அடக்கம் செய்யப்பட்ட செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்திய இளைஞர்களுக்கும் பைக்குகளுக்கும் இடையே இருக்கும் பந்தத்தை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒரு சில இளைஞர்களுக்கு அவர்களது பைக் தான் உலகமே. கிறிஷ் ஃபார்மருக்கும் கூட அவரது பைக் தான் எல்லாமுமாக இருந்தது. 18 வயது மட்டுமே நிரம்பிய கிறிஷ் ஃபார்மர் ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் பைக் ஒன்றை வைத்திருந்தார். அந்த பைக் சமீபத்தில் விபத்தில் சிக்கியதில் கிறிஷ் ஃபார்மர் பரிதாபமாக உயிரிழந்தார். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த கிறிஷ் ஃபார்மர் சமீபத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இதன் பின் கல்லூரி படிப்பில் சேருவதற்கு முடிவு செய்திருந்தார். இதற்காக கல்லூரிக்கு சென்றுவிட்டு இரவு 8 மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோதுதான் அவரது பைக் விபத்தில் சிக்கியது. அப்போது கிறிஷ் ஃபார்மர் பைக்கை சற்று அதிக வேகத்தில் ஓட்டி சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் படுகாயமடைந்த கிறிஷ் ஃபார்மருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் கிறிஷ் ஃபார்மர் கடந்த சில நாட்களுக்கு முன் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவர் உயிருக்கு உயிராக நேசித்த ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் பைக்கும் சேர்த்து புதைக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஷ் ஃபார்மர் உயிருடன் இருந்தபோது மரணத்திலும் கூட இந்த பைக்கை தன்னுடன் வைத்துக்கொள்ள விரும்புவதாக குடும்பத்தினரிடம் கூறி வந்துள்ளார். எனவே அவரது ஆசையை நிறைவேற்றும் விதமாக ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் பைக்குடன் சேர்த்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிறிஷ் ஃபார்மரின் ஆன்மா சாந்தியடையும் என நம்புவதாக அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கிறிஷ் ஃபார்மரின் உடலுடன் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்ட ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 இந்திய இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்து வரும் பைக்குகளில் ஒன்றாகும். அநேகமாக இதுதான் அவரது முதல் பைக்காக இருக்கும் என கருதப்படுகிறது. 650 சிசி திறன் கொண்ட பைக்கை ஒருவர் தனது முதல் பைக்காக பயன்படுத்துவது அவ்வளவு நல்ல விஷயமல்ல. பைக்குகளைப் பொறுத்தவரையில் இன்ஜின் திறனை படிப்படியாகவே அதிகரிக்க வேண்டும். இதை குழந்தைகளின் பெற்றோரும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது.